أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாறி மாறி வரும் ரமதானும் மாற்றமில்லா மனித மனமும் என்னும் தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை பார்க்கும்போதே இதனுடைய நோக்கம் நமக்கு தெரிந்துவிடும். ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் அது ஒவ்வொரு ஆண்டு நிகழும் போதும் வந்து கொண்டே இருக்கிறது. நாமும் பல ரமலானை அடைந்திருக்கிறோம். ஒரு நபருக்கு ஒரு 50 வயது 40 வயது இருக்கிறது என்று சொன்னால் 40 வருஷமாக அவர் ரமலானை தன் வாழ்வில் அடைந்திருக்கிறார். அதுல ஒரு 30 வருஷம் அல்லது 25 வருஷமாவது நோன்பு வைத்திருப்பாங்க. அப்ப 25 வருடத்தினுடைய நோன்பில் வெளிப்பாடு ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதா என்று நாம் தேடி பார்த்தால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லிவிடலாம். இதை ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் கேள்வி கேட்டாலே சொல்லிவிடலாம். போன ரமலான்ல என்னிடத்தில் இந்த பாவம் இருந்தது, இந்த ரமலான்ல அந்த பாவம் இல்லை. போன ரமலான்ல இந்த நன்மை என்னிடத்தில் இருந்தது, இல்லாமல் இருந்தது. இந்த ரமலான்ல அந்த நன்மை என்னிடத்தில் வந்திருக்கிறது என்று நாம் எதையாவது சொல்ல முற்பட்டால் அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்று அர்த்தம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரே மாதிரியாக நாம் இருந்து கொண்டிருக்கும் போது அதுவே நமக்கு எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்க முடிகிறது. அப்ப இந்த ரமலான் உண்மையில் நமக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அந்த ரமலானை நாம் நல்ல முறையில் வரவேற்க வேண்டும், அதை அழகிய முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்குதான் அல்லாஹ் நமக்கு ரமலானை தருகிறார். உண்மையில் ரமலான் என்பது ஒரு சாதாரணமான ஒரு மாதமாக நாம் பார்க்க முடியாது. அந்த மாதத்தினுடைய சிறப்பும் மாண்பும் ஏராளம். அதை பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை கடந்துதான் ஒவ்வொரு ஆண்டையும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இந்த ரமலான் நம்மிடத்தில் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, அந்த ரமலானுடைய தாக்கம் நம்முடைய வாழ்வில் ஏன் வரவில்லை என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இது வெறுமனே ஒரு பயானாக இன்னைக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு நான் கேட்டேன் என்று நாம் கடந்து போகாம நாம இதன் மூலம் ஒரு கேள்வியை நமக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த ரமலான் என்பது நமக்கு ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறதா, தரவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்யணும், எப்படி மாற்றத்தை அடைவது என்பதை நம்முடைய உள்ளத்தின் கேள்விகளாக நாம் முன்வைக்கும் போதுதான் அதற்கான பதில் கிடைக்கும். முதல்ல ரமலான் மாதத்தினுடைய பிரதானமான அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான சம்பவத்தின் மூலமாக அதை உணர்த்துறாங்க. ஒரு முறை மிம்பர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுறாங்க. மிம்பர்னா படி இருக்குமா இல்லையா, அந்த படிக்கட்டுல ஏறும்போது ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாங்கன்னா ஆமீன். ஒரு படிக்கட்டுல ஏறும்போது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த படிக்கட்டு ஏறும்போது மீண்டும் ஆமீன் என்று சொல்றாங்க. அடுத்த படிக்கட்டு ஏறும்போது மீண்டும் ஆமீன் என்று சொல்றாங்க. இப்படி 3 ஆமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த உரையெல்லாம் முடிஞ்சு மக்கள் மத்தியில இறங்கி வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க வழக்கத்துக்கு மாற்றமாக ஆமீன் 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 என்று சொன்னீங்களே, இதுக்கு என்ன காரணம்? நீங்க எப்பவும் இப்படி ஆமீன்னா சொன்னது கிடையாது, ஆமீன் சொல்ற வளமை இல்ல. இன்னைக்கு நீங்க திடீர்னு ஆமீன் சொல்றீங்க, அது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறும்போது ஆமீன் என்று சொல்றீங்களே, இதுக்கு என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்றாங்கன்னா சஹாபாக்கள் கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னிடத்தில் வந்து ஒரு 3 விஷயத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு தான் நான் ஆமீன் சொன்னேன். அது 3 என்ன தெரியுமா? ஒரு மனிதர் ரமலானை அடைந்து, ரமலான் மாசம் வந்துருச்சு, ரமலான் அவருக்கு கிடைச்சிட்டு ரமலான் அடைஞ்சிட்டாரு, 30 நாள் நோன்பு வைச்சிட்டார் அல்லது 29 நாள் நோன்பு வைத்து விட்டார். இப்படி ரமலான் கிடைத்தும் ரமலானை அடைந்தும் லம் யகுஃபர் லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. ரமலான் வந்துருச்சு, நோன்பு வச்சிட்டாரு, ரமலான் அடைஞ்சிட்டாரு, ஆனா அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த மனிதர் இறை அருளிலிருந்து தூரமாகட்டும், அவர் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சும்மா சொல்றாங்களா? இப்ப நாம ஒரு பேச்சு பேசணும்னா உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். ஆனா வானவர்கள் சொன்னா அதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட உண்மைனா, வானவர்கள் சுயமாக எதையும் சொல்ல மாட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பான நிகழ்வு அல்லாஹ் சொல்லும்போது வானவர்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா கேள்வி முன்வைக்கிறான். இதனுடைய பேர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஞானமும் இல்லை, வேற அறிவு கிடையாது, வேற எந்த தகவலும் தெரியாது, நீ என்ன சொல்லி தந்தியோ அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வானவர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கான்னா, ஒரு மனிதர் ரமலானை அடைந்து ரமலானை அவருக்கு நாம் கொடுத்து
அதன் மூலம் அவர் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அவர் நாசமாகட்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப அந்த தகவலை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஒருவருக்கு ரமலான் கிடைச்சிட்டு நோன்பு எல்லாம் வச்சுட்டாரு, ஆனாலும் அவர் பாவம் மன்னிக்கப்படல, அவர் இறை அருளிலும் தூரமாகட்டும், அவர் நாசமாகட்டும், அவர் வாழ்ந்து புண்ணியம் இல்லை என்று சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எப்படி சொன்னீர்களோ அவ்வாறே ஆகட்டும், ஆமீன்னா அது அப்படியே ஆமோதிக்கிறது மாதிரியா ஏற்கப்பட்டு அப்படியே நடக்கட்டும். ஏன்னா இந்த மாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு பறந்து விரிந்து கிடக்கிறது. அவ்வளவு அற்புதமான மாதம், பாவ மன்னிப்பிலேயே அப்படியே பொருளக்கூடிய ஒரு மாதம். இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடைந்தும் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அப்ப உங்களுக்கு வேற என்னதான் வாய்ப்பு வழங்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு சிலர் நமக்கு சலுகை கொடுக்குறாங்க. ஒரு ஆள் தேர்வு எழுதுறதுக்காக என்ன செய்யறாருன்னா பரீட்சை ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பேச்சுக்கு சொல்றது பரீட்சை ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க இருக்கிற ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா தேர்வுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் இதுக்கு ஆன்சரு, இதுக்கு இப்படிதான் எழுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு அது கூட எழுத தெரியல, இதுதான் ஆன்சர் தெரியாச்சு, இதுதான் எழுதுன்னு தெரியாச்சு, அது கூட அந்த பையனுக்கு தெரியலன்னா இதுக்கு மேல அந்த ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது, தலையை சுத்தி போக வேண்டியதான். இதுதான் கேள்வி, இதுதான் ஆன்சர் சொல்லி இப்படி செய்யுங்க, இப்படி எழுதுங்கன்னு சொல்லி கூட அந்த பையனுக்கு தெரியலன்னா அப்ப இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அப்ப இது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ரமலானா நீங்க ரமலான்ல இன்னும் என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செஞ்சீங்கன்னா பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, அந்த நோன்பை நன்மையை எதிர்பார்த்து இறை அச்சத்தின் அடிப்படையில் நோக்கிறாரோ அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய விஷயம். நீங்க இந்த ரமலான் மாசத்துல நோன்பு வைங்க, நோன்புனா வெறுமனே நோன்பு வச்சுட்டு போறது இல்லை, அது இறை அச்சத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நீ ஒரு முஸ்லிமா என்று கேட்பாங்க. அல்லது ஸ்கூல்ல பசங்க படிக்கும் போது என்னடா நோன்பு வைக்கிறியா, நானா வருஷம் வருஷம் 30 நோன்பு வச்சிருக்கிறேன் என்று பேசுவாங்க. எங்களுக்காக நோன்பு வைக்காம பெருமை பேசுவதற்காக அல்லது மற்றவங்கள்ட்ட வந்து நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்றதுக்காக இல்லாம உண்மையில் அல்லாஹ்விடத்தின் நன்மையை எதிர்பார்த்து ஒரு நோன்பு வைத்தால் பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இப்படி நோன்பு வைத்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டும் பாவம் மன்னிக்கப்படலன்னா அப்ப இதை வந்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாபத்திற்கு உட்பட்ட ஒரு வார்த்தையாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சாபமாக அது இருக்கிறது. அப்ப நோம்புடைய நோக்கம் என்னன்னா, நாம வந்து பாவத்தில் இருந்து பரிசுத்தப்படணும். என் வாழ்வில் பாவம் இருந்தது, ஏன்னா பாவம் செய்யாத மனிதனே இல்ல. யார் பாவம் செய்யாத மனிதர்கள்? நீங்க பாவம் செய்யலையா, நான் செய்யலையா, அல்லது இறை தூதர்கள் தான் செய்யலையா? இறை தூதர்களும் பாவம் செய்தார்கள், ஆனா நம்மளே மாதிரி பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன பாவங்கள் செஞ்சிருக்கும். உதாரணம் சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு மனிதர் வராரு, இஸ்லாமியர் வராரு, ரசூலுல்லாஹ் அவர் வரும்போது அது வரதை இருந்து என்ன செய்யறாங்க, கடுகு எடுக்கிறாங்க, மூஞ்சி சுளிக்கிறாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான், அபசவத்த வல்லா, அவர் கடுகு எடுத்தார். பேரை கூட அல்லாஹ் சொல்லாம மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி அல்லாஹ் சொல்றான். இது ஒரு தப்பான விஷயம் தான், பாவமான ஒண்ணுதான். பெரிய பாவங்கள் பெரும்பாலும் இருக்காது, இறை தூதர்கள்ட்ட சிறிய பாவங்கள் இருக்கும். இப்படி இறை தூதர்கள் இருந்து இறை அடியார்களாக இருக்கக்கூடிய அனைவரிடத்தில் பாவம் இருக்கும். அப்ப இந்த பாவத்தில் இருந்து நாம் பாவ மன்னிப்பு பெறணும், அந்த பாவத்தை பரிசுத்தம் பெறணும், படுத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்குதான் நோன்பு. நோன்புங்கிறது உங்களை அப்படியே பாவத்தில் இருந்து அப்படியே உடைத்து பரிசுத்தப்படுத்தி ஒரு புனிதராக மாற்றிடும். ஆனா இன்னைக்கு அந்த நோன்பை நாம பயன்படுத்துறோமா பாவ மன்னிப்புக்குரியதாக? நீங்க ரொம்ப எல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. இதை நீங்க டெஸ்ட் பண்றது என்னன்னா, நோன்புல அந்த நேரம் தொழுதுருப்போம், இரவு தொழுதுருப்போம், நோன்பு முடிஞ்ச அடுத்த நாள் பெருநாள் அன்னைக்கு நீங்க ஒரு பட்டியலை போட்டாலே தெரிஞ்சிடும். பஜருக்கு பெரும் கூட்டம் வராது, தொழுகை இருக்காது. பெருநாளைக்கு வருவாங்க, அடுத்து லுகருக்கு வாய்ப்பு உண்டு, லுகருக்கு போய் சாப்பிட்டாங்கன்னா அசருக்கு முடியாது, அசருக்கு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு தொழுகை, அதெல்லாம் என்னன்னே தெரியாது பாய். நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனத்துல இதுவும் ஒண்ணு. ரமலானுக்கு மட்டும் இரவு தொழுகை சொல்லுவாது, ரமலானுக்கு மட்டும் என்ன செய்வோம் இரவு தொழுகை, ஏதோ இரவு தொழுகைங்கிறது ரமலானுக்கு மட்டும் உரியது போன்று, மற்ற நாள்ல இரவு தொழுகை தொழுவக்கூடாது, இது ரமலானுக்குரிய தொழுகை என்பதை போன்று இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது? மாற்றம் வரல, ஆனா ஒவ்வொரு ரமலானையும் கடந்திருக்கிறோம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், தன் வாழ்நாள்ல பல ரமலானை நாம் கண்டிருக்கிறோம். ஆனா நம்மிடத்தில் புரட்சியோ ஒரு மாற்றமோ ஏற்படல. அப்ப அந்த ரமலானை நாம் பக்குவமாக செலவழிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அந்த ரமலானில் சொல்லப்பட்ட காரியத்தை சரிவர செய்யணும். அதுல முதன்மையானது அந்த நோன்பை சரியாக வைக்க வேண்டும். நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வைக்க வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்பு வச்சுட்டு என்னப்பா செய்வாங்க? காலையில சகர் சாப்பிட்டு தூங்குறதா, அடுத்து இஃப்தார் இருப்பாரு. இந்த நோன்பு எதுக்கு? நோன்புனா என்னன்னா சாப்பிடாம இருக்கிறதா நோன்பு, தண்ணி குடிக்காம இருக்கிறதா நோன்பு? நோன்புங்கிறது நம்ம தீமையிலிருந்து அப்புறப்படுத்தணும், நன்மைக்கு ஆர்வம் போட்டணும். துருவாம இருக்கும்போது நோன்பு வச்சிருக்கோம், நல்லா பாக்குறான் தொழுகணும், அந்த எண்ணம் வரணும். ஒரு பாவம் செய்யும்போது நோன்பு வச்சிருக்கோம், நல்லா பாக்குறான், அந்த பாவத்துக்கு வரணும், அதுதானே நோன்புக்கு.
ஆனா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, சகருக்கு சாப்பிட்டு தூங்குறது இல்லாத எதிர்ப்பான், கேட்டா நோன்பு வச்சிருக்கேன். அப்ப இது நோன்பு இல்லை, இது நோன்புடைய நன்மையும் இல்லை பலனும் இல்லை. அப்ப நோன்பு என்பது இறையச்சத்தின் அடிப்படையில் நன்மைக்கு ஆர்வமூட்டும் வகையில் இருக்கும், தீமையிலிருந்து நம்மை விளக்கக்கூடிய வகையில் இருக்கணும். சில பேர் இன்னும் எப்படின்னா, நோன்பு வச்சுட்டு நோன்பு திறந்துட்டு வேக வேகமா புக்கு ஓடுவாரு. எங்க போய் போறீங்க, போயிட்டு வந்துடுறேன், பீடி குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, ஒதுங்கிறது, அப்படியே நிப்பாட்ட முடியல. அப்படி எதுக்கு நோன்பு? இது நாம காலகாலமா பார்த்து கொண்டு பேசி கொண்டு கடந்து போறோம். நடைமுறையில அதை நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, நோம்பு முடிச்சோடனே டிவியை போட்டுருவாங்க. அது வரைக்கும் டிவி பார்க்க கூடாது, நோம்பு முடிஞ்சோடனே டிவி, நோம்பு முடிஞ்சோடனே போன்ல மத்த காரியங்கள், வீணான காரியங்கள் இருக்கிறது. ஏதோ நோம்புல அந்த காலையில இருந்து மாலை வரைக்கும் தான் நாம நல்ல பிள்ளையா இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. இது நோம்பினுடைய நன்மை இல்லை, பலன் இல்லை. இப்படி எல்லா நேரத்திலும் இருக்கிறதுக்கு தான் பயிற்சி. இப்ப உதாரணத்துக்கு நாம சொல்றதா இருந்தா, ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு குதிரையை பழக்கப்படுத்துறாரு. என்ன பழக்கப்படுத்துறாரு? போட்டிக்காக வேண்டி, தேர்வுக்காக வேண்டி, குதிரை பந்தயத்துக்காக வேண்டி தயார்படுத்துறாரு. அந்த பந்தயத்தினுடைய அந்த தயார்படுத்தக்கூடிய பயிற்சி என்ன, அந்த குதிரை வேகமா இருக்கு, வீரியமா செயல்படுது, பயிற்சி நடக்கிறனால. இப்ப அந்த போட்டி நடக்குது, அந்த போட்டி நாள்ல பார்த்தா அந்த குதிரை அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதான் பயிற்சி தான் முடிஞ்சிருச்சு. இப்ப பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னா எதுக்கு பயிற்சி? இதை தேர்ச்சி பண்றதுக்கு தான் பயிற்சி, வீழ்ச்சி ஆகுறதுக்கா? நான் பயிற்சியில நல்லா வசதி வந்தேன்ல, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இங்க வெற்றி பெறதுக்கு தான், அடுத்தடுத்து செயல்படுறதுக்கு தான் பயிற்சியே. இல்ல நான் பயிற்சி என்ற அந்த நோம்புல நல்லபடியா இருந்துட்டேன், அங்க நான் தொழுதுட்டேன், அங்க நான் வணக்கம் பாட்டை கடைபிடிச்சிட்டேன், தீங்களுக்கு விலகிட்டேன், நோம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி எரிஞ்சிட்டேன்னா அப்ப எதுக்கு? அப்ப அந்த பயிற்சி என்பது வேஸ்ட், அது பலன் இல்லை. அப்ப பயிற்சி எடுக்கிறது எதுக்கு? ஒரு ஆளு காலையில இருந்து இரவு பக்கம் உட்காந்து படிக்கிறாரு, படிக்கிறாரு, படிச்சு முடிஞ்சு எக்ஸாம் வரைக்கும் படுத்து தூங்குறாரு. என்னடா காலையில இருந்து படிப்படின்னு படிச்சான், ஒரு வாரமா விடாம படிச்சான், கஷ்டப்பட்டு படிச்சான், கண்முழிச்சு படிச்சான், எக்ஸாமுக்கு போகலையே. படிக்கிறத நம்ம வேலை, படிச்சாச்சு முடிஞ்சு அப்படி சொல்லுவோமா? படிக்கிறதே எதுக்கு? பரிச்சை வருது தானே. அப்ப நம்ம ரமலான்ல நோன்பு வைக்கிறது எதுக்குன்னா, அடுத்தடுத்த மாதங்கள்ல அதை பயன்படுத்துறதுக்கு. நம்ம நோன்புல எப்படி இருந்தோம், ரமலான்ல எப்படி வாழ்க்கை கழிந்தது, அது போன்று அடுத்த நாளும், அதற்கு அடுத்த மாதமும், அதற்கு அடுத்த வருடம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கணும். ஆனா நோன்போடு அது முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப அந்த பயிற்சி உண்மையில் தேர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா? எதுக்கு அந்த பயிற்சி? இதுக்கு நோன்பே பிடிக்காம இருக்கிறது மேலுங்கிற அளவுக்கு உள்ளதுதான். அப்ப இது மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு ஆண்டினுடைய ரமலானை கழித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வருடத்தினுடைய ரமலான் அப்படி இருந்துடக்கூடாது. அதனாலதான் முன்கூட்டியே நம்ம அதை பற்றி என்ன செய்யறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இந்த வருஷம் ரமலான் ஒவ்வொருவரும் குறிக்கோள் எடுக்கணும், நம்முடைய உள்ளத்துல ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை இதுக்கு முன்னாடி போன ரமலானை போட்டு நான் கழிக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ரமலான் வேஸ்ட் ஆக்கிட்டேன், இல்ல நான் வேஸ்ட் ஆக்கல பூஸ்ட் ஆக்கலன்னு நம்ம நமக்கே சமாதானப்படுத்த வேண்டியது இல்லை. நம்ம வீண் தான் படுத்திட்டோம். சில நன்மைகள் இருந்திருக்கலாம், ஆனா பெரும்பாலும் அதில் பாதிப்பு தான் இருந்திருக்கு. நம்ம ஆட்கள் அந்த தவறை உணராதனால திருப்பி அதே மாதிரியே தவறே நிகழும். அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும், இல்ல இது வரைக்கும் நம்ம ரமலான்ல பல தீமைகள் செஞ்சுட்டோம், அது பெரிய அளவுக்கு பயன்படுத்தல, இந்த ரமலானை கண்டிப்பா பயன்படுத்தணுங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வாங்க. இந்த ரமலானை கண்டிப்பா, ஏன்னா என் வாழ்க்கையில பாவங்களுடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகுது, அவ்வளவு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி நான் பரிசுத்தப்படுத்துறது? அப்ப இந்த ரமலானை கண்டிப்பா நான் பயன்படுத்துவேன், பக்குவப்படுத்துவேன், இதன் போல நான் பண்படுவேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இலக்கு நிர்ணயிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி எண்டிங் வரைக்கும் இருப்பேன். சில பேர் இருப்போம் என்ற அந்த எண்ணத்துல இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரமலான்ல இப்படித்தானே, முதல் நாள் இடமே பத்தல, ஒரு ஆளு என்ன செய்யறாருன்னா ஃபர்ஸ்ட் வரிசையில தொழுகிறாரு. சரி வித்துட்டு நம்ம லேட்டா தொழுவோம், நைட்ல தொழுவோம், பின்னாடி வந்துட்டாரு. முதல் நாள் நடக்கிற கதை. அதுக்கப்புறம் திருப்பி பயானுக்கு முன்னாடி வரதுக்காக வராது, இடம் பத்த மாட்டேது, விட மாட்டேங்கிறாங்க, முன்னாடி வர முடியல. அடுத்த நாள் இவர் முன்னாடி நிக்கிறாரு, இவர் மட்டும் நிக்கிறாரு, யாருமே இல்லை. போன வருஷம் ரமலான் நடந்தது, அதிகபட்சம் 2வது நாள், நீங்க ரொம்ப எல்லாம் போக வேண்டிய, 2வது நாள்ல 10 பேர் இருக்கிறாங்க, 10-15 பேர். முதல் நாள்ல 100 பேருக்கு நெருக்கமா நின்றாங்க, ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல. அப்ப இது என்ன நிலை பாருங்க. நோன்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை கட்டுத்தருது, 2 நாள் கூட தாக்கு பிடிக்கலையே. அப்ப இப்படிதான் கடைசியில என்ன ஏஞ்சி சொச்சம் யாரு? எப்பவும் பள்ளிக்கு வருவாங்களா இல்லையா, எல்லா நேரம் தொழிலுக்கு வருவாங்களா இல்லையா, அந்த 6-7 பேர் தான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு உயர்வு வரும், எங்க ஒற்றைப்படுகிறது கடைசி 10ல. இது பயனற்றது. அப்ப நாம என்ன செய்யணும்னா அப்படி இருக்க கூடாது. சில பேர் நான் குர்ஆன் ஓதுவேன், போட்டிக்கு வரீங்களா, ஒரு ஜுஸு முதல் நாள் ஒரு ஜுஸு ஓதுவாரு, 2வது நாள் ஒரு ஜுஸு ஓதுவாரு, 20ஆம் நாள் வந்திருக்கு அதே 2 ஜுஸுலயே நிற்பாரு. இடத்துல ரமலான் முடிஞ்சு திருப்பி அதே 2 ஜுஸுலயே நிற்பாரு. 2 தாண்ட முடியாது. முதல் 2 நாள் நல்ல வீரியமா இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு படிக்க போற பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா, ஸ்கூலுக்கு முதல் சேரும்போது நல்ல புக்கு வாங்கி, அட்டை வாங்கி, அந்த அட்டைக்கு மேல ஒரு அட்டை போட்டு லேபிள் ஒட்டி பேர் எழுதி, முதல் நாள் என்ன செய்வாங்கன்னா நல்ல கலர் பேனால எழுதுறது.
கொஸ்டின் பிளாக்ல, ஆன்சர் ப்ளூல, அதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு கலர்ல, கோடு போட்டுனா அதுக்கு ஒரு பேனா. இது ஒரு நாள் தான் நடக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருப்பி அதே தான், பழைய நிலைக்கு மாறிடும். எக்ஸாம்ல எழுதுவோம்ல, எக்ஸாம் எழுதுறத நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர், முதல் பேப்பர் எப்படி தெரியுமா, அப்படியே முத்து முத்தா எழுதுவார், நீட்டா அழகா செதுக்கி செதுக்கி எழுதுவார். கடைசி பக்கத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் எழுதியிருக்கிறாரான்னு தெரியாது, டாக்டர் எழுத்து மாதிரியா இருக்கும். முதல் பக்கத்துல கலெக்டர் எழுத்து மாதிரியா இருக்கும், கடைசி பக்கத்துல டாக்டர் எழுத்து மாதிரி இருக்கும். அவருடைய அந்த எழுத்தினுடைய வேகம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு என்ன எழுதிருக்காருன்னே புரியாது. நாம போக போக இன்னும் மேம்படணுமே தவிர அப்படியே கீழே இறங்கி வந்துடக்கூடாது. ஆனா நம்மளால நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது இதுதான் பெரும்பாலும் முதல் நாள் எல்லாம் இருக்கும். 5 நேர தொழுகை, முன்பின் சுன்னத்து, லுகா தொழுகை, ஆர்வமா லுகா தொழுகை, இரவு தொழுகை, தான தர்மம், குரான் ஓடுறது, எல்லாம் திக்ர் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே சரி இன்னும் ரமலான் நீண்டு இருக்கு, 20 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு, கொஞ்சம் இடைவெளி விடுவோமே, கடைசியில அந்த 10 நாள்ல பிடிச்சிருவோம், முட்டை நன்மையெல்லாம் தூக்கிடுவோம், கடைசியில 10 நாளையும் பிடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியா நாம ஒவ்வொரு ரமலான் வீண் அடிச்சிட்டோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த ரமலான் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய அந்த நன்மையை போல புரிஞ்சுக்கணும். இந்த ரமலான் பாவம் மன்னிப்பிற்குரிய வாசல், இதை நம்ம வீண் அடிச்சிட்டோம், இதை நம்ம நாசமாக்கிட்டோம், இதை பயன்படுத்தல, இதன் மூலம் நம்ம பக்குவப்படல அப்படின்னா இது நமக்கு பாவமாக நினைக்கும். ரசூலா நோன்பு வராதவங்களை திட்டல, நோன்பு அந்த நோன்பு அடைஞ்சி அதை வீணாக்குறாங்கல்ல அவங்களும் திட்டுறாங்க. அப்ப கிடைச்சும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும்னா அதுதானே ஒரு மோசமான நிலை. அப்ப அந்த ஒரு மோசமான ஒரு சாபத்திற்கு நாம் ஆளாயிடக்கூடாது. அப்படி அழகான முறையில் என்ன செய்யணும், நோன்பு வச்சிடணும்.